யாரு வாலண்டியர் பண்றீங்க? ஹரே கிருஷ்ணா. யாரு வாலண்டியர் பண்றீங்க? நான் பண்றேன். சரி, சரி, ஓகே பிரபா. மட்டும் ஓகே, ஃபைன். நீங்க பண்ணுங்க. வைகுண்டத்துல வந்துட்டேன்னா ஓகே, சரி. அத பும்பீர்த்விஜ ஸ்ரேஷ்டா अथ पुंभिर्द्विजश्रेष्ठा வர்ணாசிரம விபாகசः वर्णाश्रमविभागशः स्वनुष्ठिस्तस्य धर्मस्य स्वनुष्ठिस्तस्य प्रभु इवर वाटी कोड प्रभु स्वनुष्ठिस्तस्य स्वनुष्ठिस्तस्य हा संसिद्धिर्हरिदोषणम् संसिद्धिर्हरितोषणम्. ஓகே, ஃபைன். அதாவது இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வார்த்தை புதுசா வந்திருக்கு. இத்தனை நாள் வரலன்னு நினைக்கிறேன். இந்த டீக்கு கீழே ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா ஸ்ரேஷ்டா டா வருது. இதுல தா கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல டா வருது. ஸ்வனுஷ்டிஷ்டா. ஓகே, அதே மாதிரி தேர்ட் லைன்ல ஸ்வனுஷ்டித்தஸ்ய. ஒன்னு இதுல இதுல கொஞ்சம் நீங்க கொஞ்சம் என்ன சொல்றது, ட ப ட சொல்லணும். தேர்ட் லைன்ல ட வரணும். ஃபர்ஸ்ட்லயும் அதே தான், ட தான் வரணும். ஓகே ஓகே. ஸோ ட ட ட ட. அப்போ இது ட ட ட. ஓகே. அத பும்பீர்த்விஜ ஸ்ரேஷ்டா अथ पुंभिर्द्विजश्रेष्ठा वर्णाश्रम विभागशः वर्णाश्रमविभागशः स्वनुष्ठिस्तस्य धर्मस्य स्वनुष्ठितस्य धर्मस्य स्वनुष्ठिस्तस्य धर्मस्य स्वनुष्ठितस्य धर्मस्य. அது ஆக்சுவலி டி தான், அது டி, அவ்வளவுதான். स्वनुष्ठितस्य धर्मस्य स्वनुष्ठितस्य धर्मस्य स्वनुष्ठितस्य धर्मस्य स्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरिदोषणम् संसिद्धिर्हरितोषणम्. अथ पुंभिर्द्विज श्रेष्ठा अथ पुंभिर्द्विजश्रेष्ठा वर्णाश्रम विभागशः वर्णाश्रमविभागशः स्वनुष्ठितस्य धर्मस्य स्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरिदोषणम् संसिद्धिर्हरितोषणम्. ஓகே. யாரது முதல்ல பாடம் வந்தது? மோகனா மாதாஜி. ஹரே கிருஷ்ண. யா. அத பும்பிர்த்விஜ ஸ்ரேஷ்டா அத பும்பிர்த்விஜஸ்ரேஷ்டா वर्णाश्रम विभागशः वर्णाश्रमविभागशः स्वनुष्ठितस्य धर्मस्य स्वनिष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरिदोषणम् संसिद्धिर्हरिदोषणम्. ஓகே, தேங்க்யூ. வேற யார் பாட போறீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. யா, யாரது? மைத்திலி கீதா மாதாஜி, மைதிலி மாதாஜி. மைத்திலி ஓகே, மைத்திலி. ஏன்னா நீங்களும் உங்க சகோதரி ரெண்டு பேரோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. அத பும்பீர்த்விஜ ஸ்ரேஷ்டா அத பும்பிர்த்விஜ ஸ்ரேஷ்டா वर्णाश्रम विभागशः वर्णाश्रम विभागशः स्वनुष्ठितस्य धर्मस्य अनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरिदोषणम् संसिद्धिर्हरिदोषणम्.
தோ வேண்டாம். சம்சித்திர் ஹரிதோஷனம். संसिद्धिर्हरितोषणम् யா, ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் லலிதா மாதாஜி. அத பும்பீர் த்விஜ ஸ்ரேஷ்டா अद पुंभिर्द्विजश्रेष्ठा வர்ணாசிரம விபாகசः वर्णाश्रमविभागसः ஸ்வனுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய स्वनुष्ठितस्य धर्मस्य சம்சித்திர் ஹரிதோஷனம். संसिद्धिर्हरितोषणम् வெரி குட், வெரி குட். எஸ், கலா மாதாஜி படிங்க. நீங்களே படிப்பீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆ, ட்ரை பண்ற பிரபு. ம், ஹரே கிருஷ்ணா. அத பும்பீர்த்விஜ ஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகசக ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர்ஹரிதோஷணம். செகண்ட் லைன் சொல்லுங்க. ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய மேக்ஸிமம் எடுக்கிறேன் சம்சித்திர்ஹரி நான். ஓகே, நீங்க ஒரே இதுல வச்சிருக்கீங்களோ? நம்ம மொத்தம் 4 பாதம் இருக்கு. செகண்ட் பாதம் படிங்க. வர்ணாசிரமம். வர்ணாசிரமம். வர்ணாசிரம விபாகசக விபாக ஷஹ. சஹ வராது அது. ஓகே பிரபு. வர்ணாசிரம விபாகசக கொஞ்சம் கூட ஷா வரணும். ஓகே, அடுத்தது ஃபோர்த் லைன் சம்சித்திர் சொல்லுங்க. சம்சித்திர்ஹரிதோஷணம். தோஷனம் ஏன் ரொம்ப அந்த தோஷம் மாதிரி சொல்றீங்க? இது தோஷம்னா என்ன அர்த்தம்? இந்த கலிக்கு ஒரு தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது வந்து தோஷம் கிடையாது, இது தோஷனம். தோஷனம் ஓகே பிரபு. தொட்டி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரணும். சம்சித்திர்ஹரிதோஷணம். எஸ், எக்ஸாக்ட்லி. யா, கல்பனா மாதாஜி. சம்சித்திர்ஹரிதோஷணம். हरे कृष्णा प्रभु। யா, अत पुंभिर्द्विजश्रेष्ठा वर्णाश्रमविभागशः स्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणम्। அனுகுலா. अद पुंभिर्द्वि சரி, விட்டுரு. ப்ராப்ளம்னா விட்டுரு, கொஞ்சம் கழிச்சு பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். வேற யார் இருக்கீங்க? இந்திரா மாதாஜி பண்ணுங்க. हरे कृष्ण अद भुंभि अद अद भुंभि द्विज श्रेष्ठा वर्णाश्रम विभागशः स्वनिष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणम् ம் அந்த அத அப்படின்னு போயிடுறீங்க ஃபர்ஸ்ட். அதா இல்ல, அத. அதை வந்து கட் பண்ணீங்க. அதான்னு கொஞ்சம் லாங்கா இழுத்துடுறீங்க. அத பும்பீர் த்விஜ ஸ்ரேஷ்டா. अद भुंभि சொல்லுங்க. द्विज श्रेष्ठा எஸ், अद குட். भुंभि द्विज श्रेष्ठा சிவானி மாதாஜி. हरे कृष्ण யா, अदः अदः पुंभिर्द्विजश्रेष्ठा वर्णाश्रमविभागशः स्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणम् டி தஸ்ய தஸ்ய ஸ்வனுஷ்டி தஸ்ய. மூணாவது லைன் சொல்லு. स्वनुष्ठितस्य தஸ்ய இல்ல, स्वनुष्ठितस्य தஸ்ய. தஸ்ய தஸ்ய ஷா கிடையாதுங்க. स्वनुष्ठितस्य धर्मस्य அந்த स्वनुष्ठितस्य தஸ்ய சொல்லாத, தஸ்ய. स्वनुष्ठितस्य இப்ப தஸ்யக்கு போயிட்ட. தஸ்ய. तस्य என்ன சார்? யா, கரெக்ட். எஸ், கரெக்ட். நோ. स्वनुष्ठितस्य धर्मस्य स्वनुष्ठितस्य धर्मस्य ஓகே, தா சா இது ரெண்டும் வச்சுக்கணும். என்ன? தா சா தஸ்ய. ஓகே, தேங்க்யூ. வேற யாரும் நீ பண்ணணும்? हरे कृष्णा प्रभु। பண்ணுங்க सिंधु மாதாஜி. अद நீங்க பண்ணுங்க. अद पुंभिर्द्विजश्रेष्ठा वर्णाश्रमविभागशः स्वनुष्ठितस्य धर्मस्य हरितोषणम्। யா, தேர்ட் லைன்ல ரெண்டுமே நீங்க வந்து அதுல மொத்தம் 4 சா இருக்கு. அதுல
ஃபர்ஸ்ட், தேர்டு, ஃபோர்த்து 4மே வந்து சா, ரெண்டாவது மட்டும்தான் ஷா. ஸ்வனுஷ்டி தஸ்ய தர்மஸ்ய. स्वनुष्ठितस्य धर्मस्य ஷாவே போயிட்டீங்க, சா வரணும். சிவானி, நீ அதை கண்டுபிடிக்க முடியுதா? அந்த ஷாக்கும் சாக்கும் உள்ள டிஃபரன்ஸ். स्वनुष्ठिः प्रभु ஸ்வனுஷ்டி தஸ்ய தர்மஸ்ய. தஸ்ய சொல்லுங்க, தஸ்ய சொல்லுங்க. தஸ்ய तस्य தஷ்ய இல்ல, சி ரெண்டு சொல்றேன் கேளுங்க. தஷ்ய தஸ்ய சவுண்ட் டிஃபரன்ஸ் இருக்கா? தஷ்ய தஸ்ய. இங்க வந்து நம்ம தஸ்ய தான் சொல்லணும். தஸ்ய तस्य तस्य தஸ்ய தர்மஸ்ய. தர்மஸ்ய तस्य धर्मस्य स्वनुष्ठितस्य धर्मस्य தர்மஸ்ய. வெரி धर्मस्य குட், வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. வேற யார் இருக்கீங்க? திருப்பி நம்ம அடுத்த ரவுண்டு போகலாம். கிளாஸ் முடிச்சுட்டு சம்பகலதா மாதாஜி பண்ணுங்க, தீபா மாதாஜி அடுத்தது பண்ணுங்க. हरे कृष्ण प्रभु। ம் बुम्बीर्द्विजश्रेष्ठा वर्णाश्रम विवाहस स्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरिदोषणम्। செகண்ட் லைன் वर्णाश्रम विवाहसः சஹ இல்ல, ஷஹ தான் வருது. शः விபாக ஷஹ. विवाहशः ஓகே, ஃபைன், वर्णाश्रम தேங்க்யூ. विवाह। ஓகே, குட். தீபா மாதாஜி. हरे कृष्ण प्रभु। अद ம் पुंबी द्विज श्रेष्ठा वर्णाश्रम विभागशः स्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरिदोषणम्। हरे कृष्ण தேங்க்யூ. प्रभु। இன்னைக்கு பொண்ணு வரலையா? ரக்ஷிதா பிரபு, நானே இப்பதான் ஆமா, பிரபு வந்து ஜாயின் பண்ண, டைமிங்க பார்க்கல. சரி, ஓகே. இருக்கா பிரபு? இனி யாருப்பா? எஸ், ஓகே. கௌரவ பிரேமி. हरे कृष्ण प्रभु। ம் अत पुंभिर्द्विजश्रेष्ठा वर्णाश्रम विभागशः संसिद्धि तस्य ம் धर्मस्य संसिद्धिर्हरितोषणम्। தேர்ட் லைன் திருப்பி சொல்லுங்க. स्वनुष्ठितस्य धर्मस्य। சூப்பர், எக்ஸலன்ட். அனுகுலா, ஓகேவா? தடவை படிக்க. சரி, ஓகே, ஃபைன். வேற யார் இருக்கீங்க? ஆல் டன்னா? ஓகே, இப்போ நம்ம கிளாஸுக்கு போகலாம். சொல்லுங்க கீதா மாதாஜி, சொல்லுங்க. படிக்க முடியலையா? ஓகே, சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, ஃபைன். ஸோ இந்த அத அப்படின்ற வார்த்தை அடிக்கடி பகவத்கீதையில பாகவதத்துல வரும். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அத அப்படின்னா தேர்ஃபோர். அதாவது நம்ம மேக்ஸ்லலாம் ஒரு சம்மு போடுவோம், ஏ இசிக்கல் டு பிபி இது அப்படின்னு சொல்லி கடைசியில் நம்ம கடைசி லைன் போடும்போது என்ன பண்ணுவோம்? தேர்ஃபோர் எக்ஸ் இசிக்கல் டு 12, ஒய் இசிக்கல் டு 13. இல்லைன்னா கெமிஸ்ட்ரியில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் இல்லையா, ஏதாவது ஒரு டெரிவேஷன் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுவோம்? தேர்ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ தேர்ஃபோர் அப்படின்றது. அப்போ தேர்ஃபோர் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நடந்திருக்கு. செட் ஆஃப் என்ன சொல்றது, ஸ்டெப்ஸ், ஒரு 2-3 ஸ்டெப் வந்து அதுக்கப்புறம் தான் தேர்ஃபோர் வரும் இல்லையா. ஸோ இது வந்து 1.2.6ல இருந்து நம்ம எல்லாருக்குமே செய்யணும் இல்லையா. சவை பும்சோ பரோ தர்மோ யதோ பக்திர் அதோக்ஷஜே, அதுல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப என்ன சொல்றாங்க? சவை பும்சோ பரோ தர்மா, எல்லா பும்சா அப்படின்னா மனிதர்களுக்கும் த சுப்ரீம் பரோ தர்மா வந்து அதோக்ஷன், புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு பக்தி பண்றது. அடுத்ததுல என்ன சொன்னாங்க? 1.2.7ல அங்க வந்து இந்த பக்திக்கு வந்து 2 இது கிடைக்கிறது. என்னது? ஒன்று வைராக்கியம், இன்னொன்று ஞானம் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் 8ல என்ன சொல்றாங்க? நீ வந்து எல்லாம் பண்ணிட்டு கடைசியில உனக்கு ஹரியோட கதையை கேட்கறதுல உனக்கு இது வரலன்னா ஸ்ரமயேவகி கேவலம் அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் 10 நம்ம இனி பார்க்கல, 9, 10 நம்ம பார்க்கல. ஸோ அதுல வந்து லிபரேஷன் பத்தி சொல்றாங்க. எல்லா நம்மளோட தர்மம், வீட்டை பார்த்துக்கிறது, குடும்பத்தை பார்க்கறது, வேலையை பார்க்கறது, அண்ணனா இருக்கிறது, அம்மாவா இருக்கிறது, தங்கச்சியா இருக்கிறது, இது எல்லாத்தோட அல்டிமேட் எய்ம் வந்து முக்தியை பெறதை தானே ஒழிய என்ஜாய் பண்றதுக்கு கிடையாது அப்படின்றாங்க. அகைன் 11ல நம்ம என்ன பார்த்தோம்? அதுவும் மனப்பாட ஸ்லோகம் இல்லையா? நம்ம என்ன பார்த்தோம்? படிச்சவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? அந்த பரம்பொருள் 2 அல்ல 1, அவர் பிரம்மன், பரமாத்மா, பகவான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ 12ல அதனால பகவானை பத்தி கேட்கணும், என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல முடிக்கிறாங்க. அத்தக, தேர்ஃபோர். ஓகே, தேர்ஃபோர். ஸோ இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள், ஒரு 5-6 விஷயங்களை சொல்லிட்டு, அதனால ஓகே, அத பும்பிகி. பும்பிகி அப்படின்னா என்னது? நீங்க நிறைய வாட்டி இந்த ஸ்லோகத்துல எல்லாம் பார்த்துப்பீங்க, பும்சாம் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த வார்த்தை வந்து மனிதன் அப்படின்னு குறிக்கிறது. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மொத்தம் 8 வேற்றுமைகள் இருக்கு. ராமன், ராமனை, ராமனால், ராமனுக்கு. இத மாதிரி தமிழ்ல எப்படி வேற்றுமைகள் வருது, அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல மொத்தம் 8 வேற்றுமைகள். அதை விபக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3வது வேற்றுமை. ஓகே, பும்பிகி அப்படின்னு சொன்னா ப்ளூரல்ல வருது. பகுவா, மல்டிபிள். இது என்ன சொல்ற, தமிழ்ல என்ன சொல்லுவோம்? பல இல்லையா? ஒருமை, இருமை, அப்புறம் பல, என்னது 2க்கு மேல இருந்தா என்னது? பன்மை. எஸ். ஓகே, ஸோ பும்பிகி அப்படின்னா மனிதன். அதுல வந்து 3ஆம் வேற்றுமை. அப்பனா என்ன அர்த்தம்? பை த ராமனால். அதே மாதிரி மனிதர்களால். பும்பிகி அப்படின்னா ப்ளூரல். ஓகே, பன்மை. அப்போ அத பும்பிகி. ஓகே, பை, தேர்ஃபோர், அதனால பும்பிகி துவஜஸ்ரேஷ்டக. ஓ, அவர் வந்து கூப்பிடுறாரு, எல்லா முனிவர்களையும் கூப்பிடுறாரு. அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள்கிட்ட சொல்ல, எல்லா முனிவர்களும் பும்பிகி மனிதன் வர்ணாசிரம விபாகசக. மனிதர்கள்லாம் எதுல வந்து பிரிக்கப்பட்டிருக்காங்க? இப்ப நாயில ஜாதி இருக்கு, மீன்ல ஜாதி இருக்கு இல்லையா? மனுஷன் வந்து எதுல பிரிக்கப்பட்டிருக்காங்க? என்ன 4வது கேண்டோல வருமே, வர்ணாசிரம விபாகசகன்னு சொல்லிட்டு ஒன்று வருமே, சாத்துர் வர்ணியம்மயா சிருஷ்டம் குணை கர்ம விபாகசக. கரெக்டா இல்லையா? ஸோ பகவான் வந்து இந்த மனிதர்களை 4 வர்ணம் 4 ஆசிரமமா அவர் வந்து பிரிச்சிருக்கிறாரு. ஸோ வர்ண ஆசிரம விபாகசக. விபாகசகனா பிரிக்கிறது. ஓகே, ஸோ எல்லாமே 2 விபாகசக அப்படின்னு சொன்னா 2 டீமா பிரியணும் அப்படின்னு அர்த்தம். திருத்தியா அப்படின்னு சொன்னா 3 டீமா பிரியணும். அதே மாதிரி பகவான் இந்த பும்பிகி மனுஷர்களெல்லாம் வர்ணாசிரம தர்மப்படி பிரிச்சிருக்கிறாரு. ஸ்வனுஷ்டிதஸ்ய, அனுஷ்டானம் பண்றது. ஸ்வ அனுஷ்டானம், அதாவது தன்னுடைய வர்ணாசிரம தர்மத்துக்கு ஏத்தார் மாதிரி தனக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை, தர்மஸ்ய கடமைகளை, ஹையஸ்ட் பெர்ஃபெக்ஷன், சம் சித்திம். சித்தினா பெர்ஃபெக்ஷன். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம் எழுதுறீங்க, அதுல பெர்ஃபெக்ஷன் என்னது? பாஸ் ஆகி வரணும். ஆனா சம்சித்தி, ஹையஸ்ட் பெர்ஃபெக்ஷன் என்னது? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர்றது, இல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றது, இல்லைன்னா டாப் ரேங்கிங்ல வர்றது. கரெக்டா இல்லையா? ஸோ சித்தினா பெர்ஃபெக்ஷன். நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் அனுகூல சாம்பார் பண்ணியிருந்தா, ஸோ என்னாச்சு? பெர்ஃபெக்ஷன் எப்படி இருந்தது? அன்னைக்கு ரகுராம் பிரபு வந்து சாப்பாடை நிறுத்திட்டு, நீ சாம்பாரை மட்டும் கொடு அப்படின்னு 3 வாட்டி வெறும் சாம்பாரை வாங்கி குடிச்சிட்டு இருந்தாரு. நீ சாம்பார் மட்டும் போதும், இட்லி வேண்டாம் அப்படின்ட்டாரு. ஸோ ஹி வாஸ் ஜஸ்ட் ட்ரிங்கிங் த சாம்பார். ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு இந்த சாம்பார் அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் அ பெர்ஃபெக்ஷன் இல்லையா? ஸோ சம் சித்தினா த ஹையஸ்ட் பெர்ஃபெக்ஷன். அப்போ ஒரு மனுஷனோட எந்த வர்ணம் எந்த ஆசிரமத்துல இருந்தாலும், அதை அந்த தர்மத்தை அவன் ஒழுங்கா பாலனம் பண்ணாலும், அதோட ஹையஸ்ட் பெர்ஃபெக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரிதோஷனம். அப்படின்னா பகவானோட திருப்தி, பகவான் ஸ்ரீ ஹரியோட திருப்தி அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அத்தக அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்படின்னா எப்பவுமே அத்தக வந்ததுனாவே நீங்க வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற 3-4 ஸ்லோகத்தை படிச்சு பாருங்க. ஏன்னா அதோட ஃபைனல் விஷயம். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆயிடும்னு அர்த்தம், கணக்கு மாறிடும். கரெக்டா இல்லையா? நீங்க தேர்ஃபோர் போட்டு ஒரு கணக்கை முடிச்சீங்கன்னா என்னது? 3வது கணக்குல போட்டீங்கன்னா அடுத்தது 4வது கணக்கு ஆரம்பிக்கணும். கரெக்டா இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி அதகா போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 3-4 ஸ்லோகத்தோட கன்க்ளூஷன், ஃபைனல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்ல கன்க்ளூஷனுக்கு என்ன சொல்லணும்?
முடிவு முடிவுன்னு சொல்லி முடிவு கிட்டத்தட்ட முடிவு. எஸ் முடிவு. அப்போ முடிவு. அப்போ மனிதர்கள் ஓகே ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மனிதர்கள் பகவானால வர்ண ஆசிரமமா 8ஆ பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே வர்ணாசிரமப்படி. ஸோ அதுல அவங்கவுங்க அவங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை பண்றாங்க. ஆனா அதுல ஹையஸ்ட் பெர்ஃபெக்ஷன் இல்லைன்னா டாப் மோஸ்ட் ரேங்க் என்னன்னா ஹரி தோஷனம், ஸ்ரீ ஹரியோட திருப்தி. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப சின்ன வார்த்தைகள். மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 வார்த்தை தான் இருக்குது. அத பும்பி துஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகசக ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சிதிம் ஹரிதோஷனம். ஒரு லைன்லயும் 2-3 வார்த்தைக்கு மேல கிடையவே கிடையாது இதுல. கரெக்டா இல்லையா? ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போகலாம். ஓகே வர்ணாசிரமம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு டீச்சர் கடமை என்னது? படிப்பு சொல்லித்தருது. டாக்டர் கடமை என்னது? மருத்துவத்தை வந்து பார்த்துக்கிறது. பிஸ்னஸோட கடமை பிஸ்னஸை வந்து நேர்மையாக நடத்தி எடுத்து போகிறது. ஒரு அப்பா அம்மாவோட கடமை என்னது? பசங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறது, வளர்க்குறது அப்படின்ட்டு. ஒரு கணவனோட கடமை மனைவியை நல்லா பார்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு. ஆனால் இந்த கடமையோட பெஸ்ட் அப்பாடா நான் சொல்லக்கூடாது, ஹரி மாதிரி அனுகூலமாக பார்த்துக்கிறது. சும்மா சொல்றேன்னா நான் அப்படிலாம் பார்த்துக்கிறது இல்லை. சும்மா ஒரு பொய் சொல்லணும் அப்பாவை. ஸோ அதை மாதிரி. ஆனால் எல்லாம் இந்த மாதிரி நம்ம நிறைய விதமான கடமைகள் இருக்கு இல்லையா? த பெஸ்ட் என்ன அப்படி இதில் பார்த்தீங்கன்னா, நான் என் கணவனை பொண்டாட்டியை பார்த்துக்கிறதுலையோ இல்லை இந்திரா மாதாஜி தன்னுடைய பிள்ளைங்களை வளர்க்குறதுலையோ அதனால என்ன ஆயிருக்கணும்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தோஷப்பட்டது, எங்க அம்மா சந்தோஷப்பட்டாங்க, எங்க பாட்டி சந்தோஷப்பட்டாங்க, என் ஜாதி சந்தோஷப்பட்டது. நோ, நீ வளர்த்ததியா? ஹரி சந்தோஷப்பட்டாரா? நீ வளர்த்த வளர்ப்பு, இந்திரா மாதாஜி வளர்த்த வளர்ப்பு ஹரிக்கு சந்தோஷத்தை கொடுத்துதா? அப்படி இல்லைன்னா சமயவே கேவலம் தான். அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஒரு ஸ்லோகத்துல. கரெக்டா? ஸோ வாட் எவர் யூ டூ, பகவான் உன்னை வேலை வெட்டி இல்லாம இருக்க சொல்லல. எல்லா கடமையும் பண்ணு. அம்மாவாரு அப்பாவாரு என்ன இருக்கோ எல்லாத்தையும் செய். ஆனா என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஹரிதோஷனத்தை நம்ம வந்து பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஜாபுக்கு போறோம். ஒரு எக்ஸாம்பிள் இது. ஒரு ஜாபுக்கு போறோம். சில பேர் பணத்துக்காக போறாங்க, சில பேர் ப்ரெஸ்டீஜுக்காக போறாங்க. அவனுக்கு பணம் அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு என்னோட பழைய அவர் கிட்டத்தட்ட என்னோட ஒரு கேரியர்ல வந்து அவர் எனக்கு ஒரு ரோல் மாடல்னு வச்சுக்கோங்களேன். அவர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்துட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு வந்துட்டாரு. ஆனால் வீட்டில் சும்மா இருக்க வேண்டாம், அதுக்காக இங்கே வந்து என்னோட பாஸாக இருந்தார். அவ்வளோ கூல் ஹெட்டாக, அவ்வளோ சூப்பராக நல்லா பழகி எடுத்து நல்லா இருப்பார். ஸோ அப்போ அவருக்கு வந்து வேலைக்கு வர்றது எதுக்குன்னா பணத்துக்காக இல்லை. அது வந்து அவருக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ். ஒரு ஆம்பளைனா காலையில் வேலைக்கு போகணும் வரணும், இல்லைன்னா வீட்டிலே இருந்தோன்னா மரியாதை இருக்காது. ஸோ அந்த மாதிரி. அப்போ ஒரு ஜாபுக்கு போகிறது, ஒரு சிலர் பணத்துக்காக போவாங்க, ஒரு சிலர் புகழுக்காக போவாங்க, ஒரு சிலர் அந்தஸ்துக்காக போவாங்க. சொல்ல சொல்ல இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம இன்னொரு பையன் இருக்கான், அவன் எதுக்காக ஜாபுக்கு போகிறான்? ஜாபை நேர்மையாக செய்கிறான். அதுக்கு உண்டான என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதே மாதிரி செய்கிறான். புரியுதா? ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு. அந்த வேலையை பொறுப்பாக செய்கிறான், நேர்மையாக செய்கிறான். அதை கிருஷ்ணருக்கு ஒரு சர்வீஸா செய்கிறான். அதனால வரக்கூடிய சம்பள பணத்தை வந்து பகவானோட சேவைகளுக்காக உபயோகப்படுத்துறான். ஓகே, அது குடும்பத்துக்கு இருந்தா கூட அது பகவானுக்கு. உதாரணத்துக்கு குடும்பத்துல ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்குறான். ஆனா அந்த மளிகை சாமான் அத்தனையும் பகவானோட பிரசாதத்துக்கு போற மாதிரி இருந்தா சூப்பர் தானே? ஓகே, ஸோ அவன் அல்டிமேட்டா பெனிஃபிட் என்ன வச்சிருக்கான்னா மணியோ புகழோ ப்ரமோஷனோ அந்தஸ்தோ கிடையாது. அவன் என்ன வச்சிருக்கான்னா கிருஷ்ணர் சந்தோஷப்படுவாரா? உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்றான். ஒரு ஈனவனா மாதாஜி தீபா மாதாஜி வரா, நான் அவளை ஏமாத்தி 10,000 ரூபாய் விற்க வேண்டிய ஒரு டிவியா 12,000 ரூபான்னு விற்கிறேன். ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஜாஸ்தி டிவியை பத்தி தெரியாது, அதுவும் பழைய மாடல். இது 2026. நான் என்ன பண்றேன், 2023 மாடல் அவளுக்கு கொடுக்குறேன். இது ஏமாத்து தான். கரெக்டா இல்லையா? அப்ப நான் என்ன யோசிக்கணும், நான் இப்படி அந்த தீபா மாதாஜி வந்தவளை நான் வந்து ஏமாத்துறேன், இது கிருஷ்ணருக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அத மாதிரி நம்ம ஒரு விஷயத்தையும் நம்ம பகவானுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமான்னு பாரு. உனக்கு எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும். உனக்கு ஒரு 1000 ரூபாய் கூட கிடைச்சா உனக்கு ஒன்றும் வலிக்க போறது இல்லை. கரெக்டா இல்லையா? வலிக்குமா என்ன? நம்ம ஒரு பிசினஸ் பண்ணி கூட ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா நம்மளுக்கு வேலைக்காரி இருக்கா, 2 மணி நேரத்துக்கு தான் நம்ம பேசியிருக்கோம், அவன் 4 மணி நேரம் வந்து உழைக்கிறான், ஆனா எதுவும் சொல்ல மாட்டான்னா நம்ம என்ன சொல்லுவோம்?
கண்டுக்காம செய்யற வரைக்கும் செய்யட்டும், நான் ஒன்றும் சொல்லலையே அவளை. அவளா தானே செய்யறா. அவ பாவம், அவ என்ன நினைச்சிருப்பா, முதலாளி அம்மா இன்னும் சொல்லலையே நம்மளுக்கு, மைதிலி மாதாஜி சொன்னா போலாம், ஆனா அந்த அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாளேன்னு அவ நிப்பா. இவன் நினைப்பா, நான் சொல்லவே இல்லை, அவளே தானே செய்யறா, அதுக்கு எனக்கு என்ன வந்தது, செஞ்சா செஞ்சுட்டு போட்டோம், எனக்கு லாபம் அப்படின்ட்டு இவ்வளவு இருக்கா. ஆனா இது 2 பேருமே என்ன யோசிக்கணும், ஹரி ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கானே இந்த மாதிரி ஒருத்தங்களை, ஏன்னா அவங்க ஏன் நம்ம வீட்டுக்கு வந்து வேலை செய்யறாங்க, ஏதோ போதாத காலம், கரெக்டா, அவங்க போறாத காலம் நம்ம வீட்டுல இருந்து வேலை செய்யறாங்க. அப்படி வர்றவங்கள நம்ம வந்து ஏமாத்தலாமா? ஒரு டாக்டர் இருக்காங்க, நம்மளே பண்ண பாவத்தினாலதான் நம்மளுக்கு நோய் வருது, அந்த நோயை அந்த பாவத்தை குறைக்கிறதுக்கு நம்ம அங்க போனா அவன் பாக்குறான், ஆஹா இந்த அம்மா நல்லா தானே இருக்கா, கல்பனா மாத்த கழுத்துல எல்லாம் நல்ல நகைலாம் போட்டிருக்காளே, அப்போ நீங்க எதுக்கும் ஒரு எக்ஸ்ரே எடுப்போமா, ஒரு எம்ஆர்ஐ எடுப்போமா, ஒரு அந்த டெஸ்ட் எடுப்போமா, இந்த டெஸ்ட் எடுப்போமா, நல்லா தெரியும் அவங்களுக்கும் இது 2 நாள்ல என்கிட்ட வரலனாவே அது ஜலம் சரியா போயிடும்ட்டு. ஆனா இப்ப நிறைய நிமோனியா இருக்குது பாருங்க, நிறைய டெங்கு காய்ச்சல் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை ஏமாத்தினேன்னு வச்சுக்கோ, நான் டாக்டரு, ஓகே, நான் அவங்கள ஏமாத்தினேன்னு வச்சுக்கோங்க, ஹரி சந்தோஷப்படுவாரா அப்படின்னு நான் யோசிக்கணும். சந்தோஷப்படுவாரா? மாட்டாரு. ஏன் நீ ஏமாத்துற, அந்த அம்மாவே போராத காலத்துல வந்திருக்கா, அவளை நீ ஏமாத்துனா என்ன ஆகும், அந்த போராத காலம் அந்த பாவம் உனக்கு சேர்ந்து வந்து சேரும். அப்போ இப்படி நம்ம எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும், எந்த ஒரு கடமையை நம்ம எடுத்துட்டு செஞ்சாலும் பர்சனலா நீங்க யோசிங்க, இது கிருஷ்ணர் சந்தோஷப்படுவாரா? எப்பவுமே நம்மளோட புலன், நம்மளோட குடும்பம், சுயநலத்தோட இல்லாம பகவான் சந்தோஷப்படுவாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு இதை வந்து நம்ம கடைசியில எப்பவுமே வைக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு சின்ன, இப்போ இன்னொரு முறையில அணுகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கிறது ஹரி சந்தோஷப்படுவாரான்னு இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்யன்னு போட்டிருக்கு, உனக்கு விதிக்கப்பட்ட கடமையா, முதல்ல அதை பாரு. ஃபர்ஸ்ட் அதுலயே நம்ம ஃபெயிலு. ஹரிதோஷணத்தை விட்டுருங்க, ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்யலே நம்ம ஃபெயிலு. நிறைய பேர் நம்மளுக்கு விதிக்கப்படாத கடமைகளை நம்ம நிறைய செய்வோம், பார்த்துருக்கீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணுங்க, அப்புறம் அதை ஒழுங்கா செய்யறோமான்னு பாருங்க, அப்புறம் அது ஹரிக்கு திருப்தி இருக்குமான்னு யோசிங்க. சரிங்களா? அப்படி நம்ம பண்ணலன்னா 1.28ல சொன்ன மாதிரி ஸ்ரமயேவஹி கேவலம் தான். விசக்ஷண கதாசிய, அதுல மேல உனக்கு பிரீத்தி வரல, ஸ்ரமயேவஹி கேவலம். ஹரியோட திருப்தி நடக்கல, ஸ்ரமயேவஹி கேவலம். ஓகே, ஸோ இதெல்லாமே ஸ்ரமயேவஹி கேவலம்னு அங்க ஒரு இதை சொல்லிட்டாரு, நெகட்டிவ் ரிசல்ட்டை சொல்லிட்டாரு. ஓகே, ஸோ நம்ம என்ன செஞ்சாலும் அதோட கோல், இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் இருக்கு, நம்ம எல்லா கோலும் என்ன இருக்குது, அப்படா கிருஷ்ணா நல்லபடியா, ஜெகநாத் நல்லபடியா அந்த கல்யாணம் முடிக்கணும், அவ்வளவுதான், கரெக்டா, நல்லபடியா குழந்தை பெற்று எடுத்துடணும், நல்லபடியா. அப்ப நம்மளோட லைஃபோட கோலே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். நம்மளோட லைஃபோட கோலே ஹரிதோஷனம் அப்படின்றது இருக்கணும். இன்னைக்கு நம்மளுக்கு கோல் எல்லாம் என்ன இருக்கு, கல்யாணம் பெத்தா பிள்ளை பெத்தாகணும், பிள்ளை பெத்தா ஸ்கூல் நல்லா படிக்கணும், பிள்ளை நல்லா படிச்சா கோல் என்னது, நல்ல வேலைக்கு போகணும், நல்ல வேலைக்கு போனா நல்ல கல்யாணம் பண்ணணும், திருப்பி நல்ல கல்யாணம் பண்ணா நல்ல, இதுதான் நம்மளோட கோல். கரெக்டா இல்லையா? சக்கர மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சது இந்திரா மாதாஜி, அடுத்தது சிவானி மாதாஜி நடக்கும், அடுத்தது சிவானி மாதாஜியோட குழந்தைக்கு இதே சக்கரத்தை நம்ம விட்டோம். என்னது, நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல கல்யாணம் பண்ணணும், நல்ல குழந்தை பிறக்கணும், திருப்பி நல்லா படிக்கணும். வாட் இஸ் திஸ் கோல்? ஸோ த கோல் இஸ், ஏன் ஸ்ரீகலா மாதாஜி சிரிக்கிறீங்க? இல்லையா, நான் அதான் தப்பா சொல்றேனோ? 10% கரெக்ட் தான், அதுக்கு மேலேயே கரெக்ட் தான். So this is our goal. So the goal இன்னைக்கு நம்மளுக்கு முதல் தடவையா கிடைச்சிருக்கு, ஹரிதோஷனம். வாட் எவர் யூ டூ, நீ ஆணா இருந்துக்கோ, பெண்ணா இருந்துக்கோ, புருஷனா இருந்துக்கோ, பொண்டாட்டியா இருந்துக்கோ, அம்மாவா இருந்துக்கோ, பொண்ணா இருந்துக்கோ, டூ வாட் எவர் இட் இஸ், ஹரிதோஷனம். வீடு கட்டுறியா, இப்போ உதாரணத்துக்கு தீபா மாதாஜி மாட்டினாங்க, தீபா மாதாஜி வீடு கட்டு இருக்காங்க, பால் காய்ச்சுறாங்க, எல்லாரும் அவங்க சார்பா நான் இன்வைட் பண்றேன். ஓகே, ஐ திங்க் 19 இல்லையா மாதாஜி? 23 பிரபு. 23 அன்னைக்கு, இன்னைக்கு என்ன டேட்டு, அடுத்த மாசம். ஓகே, 23 அன்னைக்கு பால் காய்ச்சு. ஸோ அப்போ ஒரு வீடை கட்டியிருக்காங்க. அப்போ என்ன யோசிக்கணும்,
வீடு கட்டும்போது ஹரிதோஷனம். நான் இந்த செய்த ஏன்னா இதுல வந்து இது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. நீங்க ஏதோ பென்சிலுக்கு வந்து என்னது என்னமோ பண்ணுவோமே, அது என்னது ஷார்பன் பண்ற விஷயம் கிடையாது இது. ஒரு கல்யாணம், குழந்தை, வீடு கட்டுறதெல்லாம் ஏகப்பட்ட கர்மாக்களை உள்ள சேர்த்து இருக்கு. இட் இஸ் அ வெரி பிக் திங். கரெக்டா இல்லையா? நீங்க பூமியை நோண்டி இருக்கீங்க, மண் எடுத்திருக்கீங்க, ஆகாசத்துல இருந்து காத்த வாங்கியிருக்கீங்க, தண்ணி எடுத்திருக்கீங்க, சோ மெனி திங்ஸ். ஸோ அதனால we have to see ஹரிதோஷம் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு தருணிதாக்கு நான் வந்து மோக்ஷிதாக்கு நான் ஒரு கல்யாணம் பார்க்குறேன். ஸோ என் ஜாதியில நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா யாரோட திருப்தி இருக்கும்? நம்ம சுத்தி இருக்கிற ஜாதி சனத்துக்கு நல்ல திருப்தியா இருக்கும். கரெக்டா இல்லையா? இதுல கிருஷ்ணரோட திருப்தி என்ன இருக்கு? ஓகே. ஸோ நல்ல வசதியான வீட்டில் நான் வந்து பொண்ணு எடுத்தேன், இல்லை பையன் எடுத்திருக்கேன், நிறைய வரதட்சணை கொடுத்தாங்க. அப்போ இதுல வேற யாராவது அப்பா அம்மா திருப்தியா இருக்கலாம், இல்லைன்னா வேற யாராவது திருப்தியா இருக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான். ஸோ பையனுக்கு நல்ல ஒரு இடத்துல வசதியான வீட்டில் பொண்ணு எடுத்து அந்த பணத்தை வச்சு என் பொண்ணை வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இதுல அப்பா அம்மா திருப்தியா இருக்கலாம். கரெக்டா இல்லையா? அந்த பொண்ணு வீட்டு பணத்தை வாங்கி உன் பொண்ணு கல்யாணத்தை நீ நடத்திட்ட. சூப்பர், பயங்கர சாமர்த்தியம். கரெக்ட்? உன்னை எல்லாரும் மெச்சுவாங்க, எடி சூப்பர்டி, நீ எப்படி பண்ணிட்ட பாருடா, அப்படி ஆச்சா போச்சான்னுவாங்க. ஆனா ஹரி திருப்தி அடைவாரா? யோசி. அந்த மாதிரி ஒரு விஷயத்திலையும் திருப்தி அடைவாரா? உதாரணத்துக்கு பொண்ணை வந்து அமெரிக்கா அனுப்புறீங்க, ஜப்பானுக்கு அனுப்புறீங்க. ஆனா பொண்ணு அங்க இருந்து கல்ச்சர்லாம் இல்லாம போயிடுறது. அப்ப யோசி, டிகிரி வாங்கியிருக்கலாம், மாஸ்டர்ஸ் வாங்கியிருக்கலாம், இல்ல டாலர்ஸ்ல சம்பாதிக்கலாம், அப்படியே பெட்டி பெட்டியா புது வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், மெர்சிடஸ் பண்ணலாம், நீங்க அடிக்கடி அமெரிக்கா போயிட்டு வரலாம். ஹரி திருப்தியானாரா? லைக் திஸ் we have to ஹரி ஓம் தத் சத். திருப்பி நம்ம ஸ்லோகம் படிக்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ண பிரபு. சொல்லுங்க. இது வந்து என்னன்னா, நம்ம விதிக்கப்பட்ட கடமைகளை வந்து செய்யணும். இந்த செய்யறதுல வந்து பகவானுக்கு திருப்தியா இருக்கான்னு பார்க்கணும். அதுதானே பிரபு கன்ஃபியூஷன். எஸ் மாதாஜி, நம்மளுக்கு முதல்ல அது நம்மளுக்கு விதிக்கப்பட்ட கடமையானே பார்க்கணும். நம்ம அங்கேயே தப்பு பண்ணிடுறோம். அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. எல்லா மனுஷர்களும் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமை, வர்ணாசிரம தர்மப்படி விதிக்கப்பட்ட கடமையை பண்ணணும். பட் அதோட பெர்ஃபெக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா ஹரிதோஷனம். உதாரணத்துக்கு நீங்க சமைக்கிறீங்க, ஆனா ஒரு பையன் சாப்பிடல, எல்லாரும் 2 வாய் வச்சுட்டு எந்திரிச்சிட்டு போயிட்டான். அப்போ சமையல் வீண் தானே? அது மாதிரி நீ அம்மாவா இருந்து, பொண்டாட்டியா இருந்து, பிள்ளையா இருந்து, அப்பாவா இருந்து ஹரி திருப்தி படலான்னா எல்லாம் வீண். நீ கஷ்டப்பட்டு பண்ணுனது அத்தனையும் வீண். சமயேவஹி கேவலம். ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த ஹரே இது கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபு, 3 பாயிண்ட் சொன்னீங்களா பிரபு? ஃபர்ஸ்ட் ஹரி திருப்தியா இருக்காங்களான்னு பார்க்கணும், அடுத்து நம்ம விதிக்கப்பட்ட தர்மத்தை செய்யறோமான்னு பார்க்கணும், 3வது ஒண்ணு சொன்னீங்க. அதை கரெக்டா ஃபாலோ பண்ணும். விதிக்கப்பட்ட கடமையை ஒழுங்கா செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு உனக்கு வந்து விதிக்கப்பட்ட கடமை பிசினஸ் வச்சுக்கோ. அதை வந்து நீ வந்து பொய் புரட்டு புழுவி ஏமாத்தி பண்ண இல்லீகலா பண்ணாம கரெக்டா பண்ணணும். அப்படி கரெக்டா பண்ணணும். ஃபர்ஸ்ட் அடுத்தவன் கடமையை பண்ணாத உன் கடமையை பண்ணு. அந்த கடமையை நேர்மையாகவும் அதாவது ஒழுக்கத்தோடையும் அது எப்படி பண்ணணுமோ பண்ணு. அதுக்கப்புறம் அதுல வந்து ஹரி திருப்தி ஆறான்னு பாரு. ஏன்னா நீ ஹானஸ்டா இருக்கலாம். நான் எதுக்காக இது 2த்தையும் பிரிச்சு வைக்கிறேன்னா, நீ ஹானஸ்டா இருக்கலாம், பட் மேபி ஹரி திருப்தி இல்லாம இருக்கலாம். கரெக்டா இல்லையா? எஸ் பிரபு. எஸ் பிரபு. ஒரு பிசினஸ் ஒண்ணு பண்ற, நீ நல்லா சம்பாதிக்கிற, ஹானஸ்டா தான் சம்பாதிக்கிற, ஆனா இதனால ஹரி திருப்தி ஆறான்னு கேட்டனா கொஸ்டின் மார்க் தான். நீ வந்து பகவானுக்காக அந்த பணத்தெல்லாம் செலவழிக்காம உன்னுடைய இந்திரிய திருப்தி, உன்னோட குடும்பம், அதுக்கு மட்டும் நீ பண்ணிக்கிட்டே இருக்கிற. அப்படியே இப்போ 1 கோடி இருந்தது, 5 கோடி ஆச்சு, 5 கோடி 50 கோடி ஆச்சு. வா, சூப்பர் சூப்பர் சூப்பர். பட் ஹரி திருப்தி இல்ல இதுல. கரெக்டா இல்லையா? எஸ் பிரபு. அதனாலதான் அதை 3ஆ பிரிச்சேன். உன் கடமையான்னு பாரு, அதை ஒழுங்கா செய்ய. ஓகே, அதுக்கப்புறம் அத ஹரியோட திருப்திக்காக பண்ணு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. எதுக்காக இதை சொல்றேன்னா, இன்னும் ரிவர்ஸ்ல சொல்றேன் பாருங்க. இன்னொன்னு, இது நீ ஏமாத்தி, உதாரணத்துக்கு நீ டாக்டர், ஓ மை காட்,
ஓகே, நீ ஏமாத்தி புழுவி, அதுக்கப்புறம் நீ வந்து கோயிலுக்கு வந்து கொடுக்குற உதாரணம். ஒரே நிமிஷம் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். எங்க போயிட்டாரு? ஐ திங்க் இனிமேல் அடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, அடிக்கல, விட்டுறலாம். இப்போ உதாரணத்துக்கு நீ ஒரு டாக்டரு, நீ வந்து கொள்ளை அடிக்கிறேன்னு ஊருக்கே தெரியுது. உதாரணத்துக்கு நல்ல நல்ல பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு அது நார்மலா டெலிவரி ஆகிறதுக்கு பதில் அதெல்லாம் நீ சிசேரியன் பண்ணி அதெல்லாம் நீ நிறைய பணம் சம்பாதிக்கிற. இப்போ இதை வந்து பக்கத்துல இருக்கிற ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு நீ வந்து 1 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்குற. இஸ் இட் ஓகே? அதனாலதான் அதை 3ஆ பிரிக்கிறேன். இப்ப புரிஞ்சதுல ஏன் 3ஆ பிரிச்சுன்ட்டு 2 விதத்திலயும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த பக்கமும் அந்த பக்கம். ஒருத்தன் நேர்மையா இருக்கான் ஆனா கிருஷ்ணருக்கு கொடுக்கல, ஒருத்தன் நேர்மை இல்லாமல் கிருஷ்ணருக்கு கொடுக்குறான். சோ ரெண்டுமே கிருஷ்ணருக்கு திருப்தி இல்லை. சோ நம்மளுக்கு விதிக்கப்பட்ட கடமை அதை ஒழுங்கா செய்யணும். அதுல நம்ம ஹரிதோஷணத்தை பார்க்கணும். சம்பக்க மாதாஜியா ரொம்ப யோசிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாததெல்லாம் நான் ஒன்னும் சொல்லல. விதிக்கப்பட்ட கடமைன்னா அதை நான் செய்யறேன்னா என்ன பண்றேன்னு யோசிச்சேன். அது பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு அதுதான் யோசிச்சேன். ஓகே, மைத்திலி மாதாஜி நடுவில் ஏதோ கேட்க வந்தீங்க சிந்து மாதாஜிக்கு முன்னாடி. மறந்துச்சா இருக்கா? இப்போ அதை மறந்துச்சா? ஹரே கிருஷ்ணா பிரபு, என்னை கேட்டீங்களா பிரபு? ஆமா, நீங்க சிந்து ஆன் பண்ணும்போது நீங்களும் ஆன் பண்ண மாதிரி இருந்தது மைக்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைன்னா நம்ம ஸ்லோகம் போலாம். இல்ல பிரபு, புரிஞ்சது பிரபு. ஓகே, ஃபைன். செல் இப்படி கீழே திருப்பிங்க பிரபு. ஓகே ஓகே, செல்லு புரிஞ்சுச்சு. கீழே ஓகே, இப்படி வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ்? அதை திருப்பிங்க பிரபு. ஓகே ஓகே. அப்ப நம்ம ஸ்லோகம் திருப்பி படிக்கலாமா? இன்னொரு 2 வாட்டி படிச்சு முடிச்சிடலாம் எல்லாரும். ஓகே, ஆரம்பிங்க. ரசராணி நீங்க தான் ஆரம்பிச்சீங்க, ஆரம்பிங்க. அந்த குத்து விளக்க ஏத்துங்க. இல்லையா கேசவிலாம் பண்ண வாட்டி சொல்லவே இல்லையா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல? பிரபு சாரி, நான் 4 மணிக்கு டயத்தை கரெக்டா பார்க்காம இப்ப லேட்டா தான் வந்தேன் பிரபு. செக்ரட்டரி மாதாஜி இன்னைக்கு டைம் மாறி இருக்கு, கொஞ்சம் கவனிச்சுக்குங்கலாம் வேற போட்டாங்களே. அதுக்கப்புறம் ஒரு அலாரம் வேற அடிச்சாங்க, போன் வேற அடிச்சாங்களே 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே. சரி, படிங்க. ஓ, அப்ப ஸ்லோக கஷ்டமா இருக்குமா? சரி, வேற 2 பேர் பண்ணிட்டு பண்ணுங்க. ரசராணி ஆரம்பிங்க. प्रभु हरे कृष्णा प्रभु अथ वीर्द्विज श्रेष्ठ वर्णाश्रम विभागशः स्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणम्. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். எஸ், மோகனா மாதாஜி. हरे कृष्ण। अथ कुम्भीध्वज श्रेष्ठ वर्णाश्रम विभागशः स्वनिष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणम्. हरे कृष्ण। செகண்ட் லைன் வர்ணாசிரம படிங்க. वर्णाश्रम विभागशः வர்ணாசிரம ஸ்ரம वर्णाश्रम वर्णाश्रम विभागशः. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் கல்பனா மாதாஜி படிங்க, லலிதா மாதாஜி படிங்க. हरे कृष्ण प्रभु अथ कुम्भीर्द्विजश्रेष्ठा वर्णाश्रमविभागशः स्वनुचितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणम्. ஓகே, லலிதா மாதாஜி. हरे कृष्ण। अथ भूमिर्द्विज श्रेष्ठा वर्णाश्रम विभागशः स्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणम्. ஸோ மாதாஜி பிரிக்கிற மாதிரி பிரிச்சா நல்லா ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? ஸ்வனுஷ்டி தஸ்ய, அந்த தித்தஸ்யன்னும் போது தான் நம்ம நாக்கு வந்து கொஞ்சம் அப்படியே சிக்குது. ஸோ ஸ்வனுஷ்டி தஸ்ய தர்மஸ்ய, ஸோ கொஞ்சம் ஈஸியா இருக்குது. நைஸ் டெக்னிக் மாதாஜி, குட். நெக்ஸ்ட் படிங்க சம்பகலதா மாதாஜி, கௌரவ மாதாஜி.
अथ पुंभिर्द्विजश्रेष्ठ वर्णाश्रमविभागस स्वनुष्टि स्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरिदोषणम् செகண்ட் லைனா सेकेंड लाइन वर्णाश्रम வர்ணாஷ் विभागस யா அது சான்னு போடுறீங்க விபாக சக விபாக அங்க சக அந்த ரெண்டு புள்ளி சக ஆ சக இருக்குல்ல அந்த ஆ லைன் முடியுதுல்ல ஆ அதனால ஃபுல்லாவே விபாக சொல்லணும். ஆ அதால வரும்போது கொஞ்சம் ஹாஃபா தான் சொல்லணும். பட் ஆ விபாக சகல நீங்க ஃபுல்லாவே சொல்லணும். ஆ விபாக சக ம் ஓகே தேங்க்யூ கௌரவ மாதாஜி. कृष्ण प्रभु யா अथ पुंभिर्द्विजश्रेष्ठा वर्णाश्रमविभागशः स्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणम् ஓகே ஸ்ரீகலா மாதாஜி. हरे कृष्ण प्रभु अथ पुंभिर्द्विजश्रेष्ठा वर्णाश्रमविभागशः स्वनिष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरिदोषणम् ஃபர்ஸ்ட் லைன் अथ पुंभिर्द्विजश्रेष्ठा இந்த இடத்துல ரொம்ப அப்படியே நடுவுல ஒரு ஐஸ்கிரீம் போட்டுட்டீங்க. அத பும்பீர் அத அங்க ஒரு ஹா இருக்குது. अतः அத அத்தஹ வேண்டாம். அது நடுவுல வர்றதுனால அத்தஹா சொல்லக்கூடாது. அத இது எனக்கு ஸ்மிதா மாதாஜி சொல்லி கொடுத்ததா. அத अथ பும்பி अथ துர்ஜஸ்ரேஷ்டா நடுவுல வந்ததுன்னா கொஞ்சமா சொன்னா போதும். எண்டுல வரும்போது விபாக சஹ अथ ஹா அப்படின்னு வரணும். अथ पुंभिर्द्विजश्रेष्ठा अथ ஓகே पुंभिर्द्विजश्रेष्ठा த்விஜ वर्णाश्रमविभागशः स्वनिष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरिदोषणम् हरे कृष्ण எக்ஸலண்ட். எஸ் தீபா மாதாஜி படிக்கலாம். நான் முதல்ல படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. அத பும்பிர் அத பும்பி அத பும்பிர் த்வஜஸ்ரேஷ்டாः वर्णाश्रमविभागशः स्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरिदोषणम् ஹரி தோஷனம் இல்ல தோஷனம். हरि தோஷனம் दो தோஷனம் हरिदोषणम् தொட்டி தொட்டிக்கு வர மாதிரி. நம்ம செவ்வாய் தோஷம் கிடையாது. இது தொட்டி தொட்டி தண்ணி தொட்டி தொட்டி சொல்லுவோம்ல அது மாதிரி ஹரி தோஷனம். हरितोषणम् கரெக்டா பிரபு? தோஷனம் ஹரி தொட்டிக்கு வரும் இல்லையா? தொட்டி ஹரிதோஷணம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரி வரணும். ஹரி தோஷனம். हरितोषणम् எஸ் வெரி குட். பிரபு யா கேஷவ ரச்சிதா மாதாஜி ஹரி படிக்கிறேன். பண்றலாம். சரி हरे कृष्ण sound of ஹரே கிருஷ்ணா. अतः वर्णाश्रम विभागशः स्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणम् ஓகே தேங்க்யூ வெரி குட் வெரி குட் வெரி குட். எஸ் கேஷவ மாதாஜி. ஹரே இது கிருஷ்ணா மனப்பாடம் பிரபு. பண்ணி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன். என்ன குழந்தை Okay, Prabhu. இன்னைக்கு நைட்டுக்குள்ளால மனப்பாடம் பண்ணி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பு. பாய். யா ஹரே சொல்லுங்க மாதாஜி கேஷவ மாதாஜி. अथ पुंभित्वजश्रेष्ठ वर्णाश्रमविभागशः स्वनिष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरिदूषणम् நிறைய ஷா போட்டீங்க. மூணாவது லைன் சொல்லுங்க. स्वनिष्ठितस्य धर्मस्य ஸ்வனிஷ்டி தஸ்ய இல்ல தஸ்ய तस्य தஸ்ய निष्ठितस्य அப்புறம் धर्मस्य தஸ்ய तस्य அப்புறம் தர்மஸ்ய தர்மஸ்ய இல்ல தர்மஸ்ய. ओके धर्मस्य ஓகே இன்னொரு வாட்டி சொல்லுங்க. தேர்ட் லைன் स्वनिष्ठितस्य धर्मस्य வெரி குட். संसिद्धिर्हरिदोषणम् தோஷனம் दोषणम् ओके தோ இல்ல தோஸ்து கிடையாது. தோஸ்துல தான் தோ வரும். இது வந்து தொட்டியில வரக்கூடிய தோஷனம். दोषणम् ओके யா வெரி குட் தேங்க்யூ. हरे சிந்து कृष्ण மாதாஜி நீ பண்ணல. ஹரே கிருஷ்ண
பண்றேன் பிரபு. ஆ அத பும்பித்விஜ ஸ்ரேஷ்டா. ஸ்ரேஷ்டா தானே பிரபு? ஆமாம்மா, ஸ்ரேஷ்டா தான், டா தான் அது. டால அத கொஞ்சம் கொஞ்சம் காத்து ஜாஸ்தி வரணும் தான். ட ட ட ட ட. ஓகே, ஓகே இது ரெண்டாவது டா இது இல்ல. தமிழ்ல எப்படி போட்டிருக்கீங்க? ஒரு செகண்ட் பாத்துக்கிறேன். ஸ்ரேஷ்டா. ரெண்டாவது டா அத கரெக்டா தான் இருக்கு. अत पुंभिद्विजश्रेष्ठा वर्णाश्रम विभागसः स्वनुष्ठि तस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणम्. நிறைய ஷா நீங்களும் போட்டீங்க தேர்ட் லைன்ல. स्वनुष्ठि तस्य धर्मस्य. தஸ்ய கிடையாது, தஸ்ய. स्वनुष्ठि तस्य. ஸ்வனுஷ் அங்க வந்து இஷு வருது, இங்க வந்து இசு தான் வருது. தஸ்ய தர்மஸ்ய. கரெக்டா இல்லையா? எஸ் பிரபு. ஸ்வனுஷ்டிஷா பிரபு. ஸ்வனுஷ்டி தஸ்ய. ஸ்வனுஷ்டி தஸ்ய. ஸ்வனுஷ்டி தஸ்ய. ஸ்வனுஷ்டி தஸ்ய. தஸ்ய. அதே மாதிரி தர்மஸ்ய. ஸ்வனுஷ்டி தஸ்ய தர்மஸ்ய. தர்மஸ்ய. வெரி குட், வெரி குட், ஃபைன். வேற யாரும் இனி பண்ணாம இருக்கீங்க? பண்ணுங்க சிவானி. अद पुंभिद्विजश्रेष्ठा वर्णाश्रमविभागसः स्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणम्. வெரி குட். எல்லாரும் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கணும். வெரி குட். வேற யாரு? படிங்க மாதாஜி. अद पुंभिद्विजश्रेष्ठा वर्णाश्रमविभागसः स्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणम्. ஓகே, ஃபைன், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இங்க தமிழ்ல பாருங்க. அனுக்குலா ஒரே ஒரு செகண்ட் அனுக்குலா. சரி, நீ சொல்லு, அப்புறமா சொல்றேன் அத. ஓகே. अद पुंभिद्विजश्रेष्ठा वर्णाश्रमविभागशः स्वनिष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणम्. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், வெரி நைஸ். கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சிந்து மாதாஜி. அந்த இங்க பாருங்க, ரெண்டாவது லைன்ல இங்க வந்து எழுத்து வேற மாதிரி இருக்கு. ஓகே, இருங்க, நான் ஏதாவது யூஸ் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். டூல்ஸ், என்ன டூல்ஸ் இருக்கு என்கிட்ட? இப்போ என்கிட்ட ஒரு பெண்ணுக்குன்னு யாருமே எதுவுமே தர மாட்டாங்க. கேன்சல். ஒண்ணுமே இல்லை என்கிட்ட. சரி, அது ஒயிட் போர்டு ஏதாவது எடுத்தாதான் வரும் போல இருக்கு. பிரபு இல்ல, பக்கத்துல ஒரு கிரீன் கலர்ல ஒரு பென்சில் வந்துருச்சு, கிடைச்சிருச்சு மாதாஜி, கிடைச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு ஸ்டைலில் இருக்கு. ஐயோ, ஏன் அக்கா நீங்க மாத்திட்டீங்க? சரி, இப்ப நான் அன்டூ பண்றேன். ஓகே, இது ஒரு ஸ்டைலில் இருக்கு பாருங்க. இது ஒரு ஸ்டைலில் இருக்கு பாருங்க. இது ஒரு ஸ்டைலில் இருக்கு பாருங்க. கவனிச்சிங்களா? ஸோ ச ஷ ஷ. ஓகே, இது வரும், இது சா வரும், இது வந்து ஷ, இது ஷா. ஸோ மொத்தம் 3 இருக்கு. ச ஷ ஷா. ஓகேவா? பார்க்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும், பட் நீங்க இந்த டிஃபரன்ஸை வந்து பண்ணணும். சரியா? ஓகே, அதை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியல. ஃபைன், தேங்க்யூ. எல்லாரும் சொல்லியாச்சா? யாராவது சொல்ல வேண்டியது இருக்கா? யாரால மனப்பாடமா சொல்ல முடியும்?
அத பும்பி த்விஜ பிரபு சிரேஷ்ட. மனப்பாடமா சொல்ல தெரியாது பிரபு. மனப்பாடமா தான் கேட்கறேன். யார் மனப்பாடம் பண்ணியிருக்கான்னு பாக்குறேன். கண்ணை மூடிட்டு சொல்லணும். நான் ஹெல்ப் பண்றேன். சம்பகலதா. எஸ் எஸ் சம்பகா சொல்லுங்க. அடுத்தது ஒருத்தரா சொல்லலாம். अथ बुम्भिर्द्विजश्रेष्ठ वर्णाश्रमविभागसः धर्मस्वनुष्ठित बुंस् स्वनुष्ठित स्वनुष्ठितस्य तस्य धर्मस्य संसिद्धि हरिदोषणम्. ஓகே ஃபைன். நான் இதுல வந்து கரெக்ஷன் பண்ணல. ஜஸ்ட் நீங்க மனப்பாடம் பண்றதுதான் பாக்குறேன். எஸ் லலிதா மாதாஜி. அடுத்தது சிவானி பண்ணுங்க. அடுத்தது ரசராணி பண்ணுங்க. हरे कृष्ण प्रभु अद पुंभिर्त्विज श्रेष्ठा वर्णाश्रम विभागशः श्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरिदोषणम्. வெரி குட் வெரி குட். தேங்க்யூ ரசராணி. சிவானி யா சொல்லுங்க. நான் சொல்லவா பிரபு இல்ல சிவானி சொல்றாங்களா பிரபு? நீங்க சொல்லுங்க மாதாஜி. ரசராணி ரொம்ப சீனியர் மாதாஜி நம்மளுக்குலாம். நீங்க சொல்லுங்க சிவானி மாதாஜி. हरे कृष्ण प्रभु अद पुंभि द्विज श्रेष्ठ वर्णाश्रम विवाहसः स्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरिदोषणम्. வெரி குட் வெரி குட். நெக்ஸ்ட் ரசராணி. यस प्रभु अथ पुंभिर्द्विजश्रेष्ठ वर्णाश्रमविभागशः स्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणम्. हरे कृष्ण प्रभु. ஓகே ஃபைன். வேற யாருக்காவது சொல்லணுமா? ஹரே ஓகே கிருஷ்ண பிரபு. ஏன்னா எனக்கு சொல்லுங்க மாதாஜி. உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலன்னா அந்த ஹரிதோஷனம் இருக்காது இந்த கிளாஸ்ல. கரெக்டா? என்ன கிருஷ்ணர் வந்து கேட்பாரு, ஹரி வந்து கேட்பாரு, சிந்து எல்லாம் பண்ணிட்டு அவளுக்கு நீ ஒரு சான்ஸ் கொடுக்காம நீ டைம் ஆக்ஷன் போயிட்டியா அப்படின்ட்டு. சரிங்க மாதாஜி. अथ पुंभिर्द्विजश्रेष्ठ वर्णाश्रमविभागसः स्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणम्. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு திருப்பி இப்போ ஒரு 2 minutesல மீட்டிங் இருக்கு. ஸோ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஓகே ஸோ என்ன சொல்லணும்னு நினச்சேன், கடைசியாக ஒரு வாட்டி திருப்பி சொல்லிக்கிறேன். எல்லா மனிதர்களும் அவங்கவுங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள். ஓகே வர்ண ஆசிரமம், எந்த வர்ணம் எந்த ஆசிரமம் வேணாலும் இருந்துக்கோ, அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். அவனவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவன் ஒழுங்காக செய்யணும். அதையும் ஹரியோட திருப்திக்காக செய்யணும். அதை செக்கை நம்ம எல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா நீ எவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தா கூட ஸ்ரமேவஹி கேவலம். ஓகே ஹரி ஓம் தத் சத். வாஞ்சா கல்பேத. இதோட எத்தனை முடிஞ்சிச்சு இன்னைக்கு? 10 முடிஞ்சிச்சோ? அப்ப நம்ம அடுத்தது எக்ஸாமா? சரி, அப்ப அடுத்த கிளாஸ் வந்து நம்ம எக்ஸாம் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். சரியா? ஸோ அடுத்த வாட்டிக்கு கிளாஸ் இருக்காது, நோ ஸ்லோகாஸ். நம்ம ஏதாவது இந்த 10 ஸ்லோகத்தையும் எப்படியாவது ஒரு எக்ஸாம் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். மாதாஜி ஏதாவது புதுசாக ஏதாவது குக் பண்ணி வருவா சிந்து மாதாஜி. நம்ம வெயிட் பண்ணுவோம் அவளோட. என்ன பண்ணி வரான்னு தெரியல. சரியா? தேங்க்யூ ஸோ மச். வாஞ்சா கல்பேதருப்யாச கிருபா சிந்துப்ய ஏவ ச பதீதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ கீ ஜ, ஸ்ரீல பிரபுபாத கீ ஜ, ஸ்ரீல குரு மகாராஜ் கீ ஜ. கௌர பிரேமானந்தே ஹரி ஹரி போல். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஈஸி இல்லை அந்த ஸ்லோகா? ஸோ நம்ம இங்கேயே 1 மணி நேரத்திலே படிச்சு முடிச்சிடணும். வீட்டுக்கெல்லாம் ஹோம்ஒர்க் எடுத்துட்டு போகக்கூடாது. இங்கேயே ஒரு 50%க்கு கொஞ்ச நேரத்துக்கு யாராவது சொல்லும் போது நம்மளும் கண்ண மூடி கூட 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 சொல்லிட்டோம்னா வந்துடும். சரியா? இப்போ மற்றவங்களுக்கும் தெரியும், இந்த 5 பேருக்கு தான் தெரியும் இல்லை, கொஞ்சம் ஒரு தயக்கம் அது ஏதாவது இருக்கும் நடுவில் போய் மாட்டிக்கிட்டா. ஸோ உங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியணும். இத்தனை வாட்டி 10 ஏன்னா இப்போ ஒரு 50 வாட்டி சொல்லியிருப்போமா, நம்ம அட்லீஸ்ட் ஒரு 30-40 வாட்டி சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ எல்லாருக்கும் மண்டையில் ஏறி இருக்கும் அது எல்லாமே. ஆல் தி குட், வெரி நைஸ். ஸோ யார் நித்யானுசந்தானம் ஒழுங்கா பண்றீங்களா பண்ணலையா? இன்னைக்கு போடவே இல்லையா ரிசல்ட்டு? நித்யானுசந்தானம் வீக்லி ரிப்போர்ட் போடுவீங்களா பிரபு? இந்த போட்டுறேன் பிரபு, ரெடி பண்ணிட்டேன், போடல பிரபு. அதுல ரொம்ப கம்மியா மார்க்.
அதான் கம்மியா மார்க் நான் தான் வாங்குவேன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது இல்ல பிரபு 2 தான் இன்னும் 2 நாள் தான் சொல்லணும்னு நான் தான் நினைக்கிறேன் பிரபு. இருக்கேன். நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் பிரபு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பண்ணுங்க மாதாஜி. இது ஓகே, last எல்லாரும் weekல நோட்டு தான் பிரபு போட்டிருக்கீங்க ஸ்டார்ட் தானே? பண்ணி. பண்ணுங்க மாதாஜி. எல்லாரும் நோட்டு போட்டிருக்கீங்கல்ல? சரி, நம்ம ஆனா எவ்வளவு Yes, சின்சியரா பிரபு. இருக்கோமோ கிருஷ்ணர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாரு. ஓகே, ஸோ இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இந்த இது படிக்கிறது கிளாஸ் எல்லாம்? ஓகே, தேங்க்யூ வெரி மச். போயிட்டு எல்லாரும் குடும்பத்தை பாருங்க. எல்லாரும் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நல்லா செய்யுங்க. பாய். ஹரே கிருஷ்ணா. ஹரே Thank you. கிருஷ்ணா. Thank you, ஹரே Prabhu. கிருஷ்ணா. வஞ்ச கல்பேதரிபே கிருபா சிந்து ஏவ ச பதேதனா பாவனபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஆனந்த கோடி வைஷ்ணவ தக்ஷில பிரபாஷ் லகரமராஜ் கி ஜெய். தகோர் பிரேமானந்த ஹரி ஹரி போல். Very nice. Hare Krishna. Prabhu. Thank you, Mataji.